வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் தரமான வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார். ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையில் நாம் இரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்ததைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. அவரை போல ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம், திட்டம், விருப்பம். நீதிமொழிகள் 2:7 அதனுடைய பின்பகுதி இவ்விதமாய் கூறுகிறது: உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்நாட்களில் நேர்மையாய் இருப்பதும் உண்மை பேசுகிறதும் தொலைந்து போன நல்லொழுக்கமாய் உள்ளது. பொய் பேசுவது சர்வ சாதாரணமாகிவிட்டது. தகவல் தொடர்பு அதிகமாய் உள்ள காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனாலும் தெரிவிக்கப்படும் பெரும்பாலான தகவல்களில் உண்மை இல்லை. ஊழல், பொய், விபச்சாரம், இரட்டை வேடம் இன்று கிறிஸ்தவர்களின் மத்தியிலும் காணப்படுகிறது. உத்தமத்திற்கு முதலிடம் கொடுத்து தேவனுக்கும் அவரது வார்த்தைக்கும் நடுங்குகிறவர்கள் சொற்பமே. உத்தமமான வாழ்க்கையைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். உத்தமம் என்றால் மாசற்ற, நேர்மையான, உண்மையான, யதார்த்தமான, ஒளிவு மறைவின்மை என்று பொருள் கொள்ளலாம். உத்தமம் என்பது பாவமே இல்லாத வாழ்க்கை என்பது அல்ல, அது பரிசுத்தத்திற்கான ஏக்கம். நாம் உத்தமமாய் வாழ உண்மையாகவே விருப்பமாக முயற்சிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு இருப்பார், பலப்படுத்துவார், பாதுகாப்பாய் இருப்பார். வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். மீன்பிடிக்கும் போட்டி நடந்தது. ஒரு சிறுவன் தூண்டிலோடு அமர்ந்திருந்தான். நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை. அந்த நேரத்தில் பிடிக்கப்படும் மீனிலேயே எடை கூட உள்ள பெரிய மீனுக்கு பரிசு. 5:59 வரை பிடித்த மீன்களில் பெரிய மீன் 4.6 கிலோ இருந்தது. கிளம்ப ஆயத்தமானார்கள். தூண்டில் அப்பொழுது இழுத்தது. தூண்டிலில் 5 கிலோ பெரிய மீன். பையனுக்கு மிகவும் சந்தோஷம். அப்பா கடிகாரத்தை பார்க்கிறார். 6 மணி 1 நிமிஷம் ஆகிவிட்டது. அப்பா சொல்கிறார், மீனை விட்டுவிடு. மகன் ஏமாற்றம் அடைந்தாலும் வாழ்க்கை பாடமாகிய உத்தமத்தை கற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, மனச்சாட்சிக்கு செவி கொடுங்கள், திருமறைக்கு செவி கொடுங்கள், ஆவியானவருக்கு செவி கொடுங்கள், ஆலோசனைகளுக்கும் செவி கொடுங்கள். உங்கள் ஆன்மீக தோல்விகளுக்கு பிறர் மீது பழி போடாதீர்கள். நம்முடைய பலவிதமான ஆராதனை முறைகள், பொருத்தனைகள், காணிக்கைகள், பக்தி நடவடிக்கைகளினால் நாம் பிறரால் அறியப்பட்டிருக்கலாம். ஆனால் நற்குணங்களாலும் நல்ல சுபாவங்களினாலும் நல்ல செயல்களினாலும் பிறரால் நாம் அறியப்பட்டிருக்கிறோமா? ஆம், உத்தமமாய் வாழ்பவர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் கேடகமாய் இருக்கிறார். உத்தமமாய் வாழ்வதற்கு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரிடத்திலே உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுவோம். ஆண்டவரே, நான் முடிந்த வரைக்கும் உம்முடைய பலத்தினாலே உத்தமமாய் வாழ்வேன், எனக்கு உதவி செய்யும். நமது பரிசுத்த வேதாகமத்தில், உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் முதல் பக்கத்தில் உத்தமமாய் நடப்பேன் என உறுதிமொழி எழுதி கையெழுத்திடுங்கள். ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் பாதுகாப்பாராக. ஆமென்.